நாட்டில துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் அதிகரித்து வருகின்ற நிலையில் இன்றைய தினம் அதாவது சற்று முன்னரும் மினிமாங்கொடை பத்தண்டுவன சந்தியில ஒரு துப்பாக்கி சூட்டு சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது. இந்த துப்பாக்கி சூட்டு சம்பவத்தினை நிகழ்த்திவிட்ட இருவரும் மோட்டார் சைக்கிளில் தப்பித்து சென்றுகிறார்கள். இந்த துப்பாக்கி சூட்டுக்கு இலக்காகி 32 வயதுடைய நபர் ஒருவர், அதாவது இந்த துப்பாக்கி சூட்டு சம்பவம் ஏன் இடம்பெற்றது, எவ்வாறான ஒரு பின்னணியில் இடம்பெற்றது என்று மேலதிக விசாரணைகளை பல்வேறு கோணங்களிலும் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். எனினும் நாட்டில துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் அதிகரித்திருக்கின்றது. அதாவது விசாரணை இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் அந்த கூண்டில் வைத்து ஒரு நபர் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கின்றார். இந்த சம்பவத்துல இசாரா செவந்தி என்கின்ற ஒரு பெண்ணை போலீசார் கைது செய்ய நடவடிக்கை எடுத்த போதிலும் ஒரு வார காலமாகியும் இன்னும் அவர் கைது செய்யப்படவில்லை. இந்த கைது நடவடிக்கைகளுக்கு பொதுமக்களினுடைய உதவியை போலீசார் கோரியிருக்கின்றார்கள். அவ்வாறு உதவுவர்களுக்கு 1 மில்லியன் ரூபாய் பணப்பரிசினை வழங்குவதாகவும் போலீசார் அறிவித்திருக்கிறார்கள். இவ்வாறு இந்த துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த வேளையில நாளுக்கு, அதாவது கடந்த வாரமாக இருக்கட்டும், கடந்த வாரம் நீதிமன்ற வளாகத்துக்குள் இடந்த துப்பாக்கி சூடு, அதுக்கு பிறகு கொட்டாஞ்சேரி பகுதியில் இடம்பெற்ற துப்பாக்கி சூடுல துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தினை மேற்கொண்ட இருவரும் போலீசாரனுடைய தாக்குதல்ல படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அது இவ்வாறு இந்த சம்பவங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த வேளையில இன்றும் ஒரு துப்பாக்கி சூட்டு சம்பவம் பதிவாகி இருக்கின்றது. அதே போன்று இந்த பாதாள உலக குழுக்களினுடைய செயற்பாடுகளினூடாக கைது செய்கின்ற நடவடிக்கைகளில பயங்கரவாத தடை சட்டத்தினை பயன்படுத்த முடியாது என போலீசார் தெரிவித்திருக்கின்றனர். இதற்கு நாமல் ராஜபக்ச ஒரு கேள்வி எழுப்பியிருக்கின்றார். வடகிழக்கு இளைஞர்களை கைது செய்வதற்கு மாத்திரம் ஏன் இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை பயன்படுத்துகின்றீர்கள்? அதாவது வடகிழக்கு இளைஞர்கள் முகநூலில் போடுகின்ற பதிவுகளாக இருக்கட்டும் சரி, போராட்டங்களில் பங்கு பெற்றினாலும் சரி, அவர்கள் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் விசாரணைக்கு அழைக்கப்படுவார்கள். இவ்வாறு அவர்களை மட்டும் விசாரணைக்கு அழைத்துவிட்டு இந்த அடாவடித்தனங்களை செய்கின்ற அல்லது படுகொலை செய்கின்ற ஒரு குழுக்களினுடைய உறுப்பினர்களை கைது செய்வதற்கு ஏன் இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை பயன்படுத்த முடியாது என்ற ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கின்றார். எது எவ்வாறாக இருந்தாலும் நாட்டில் தற்பொழுது துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் அதிகரித்து வருகின்றன. இதற்கான காரணிகள், இதனுடைய பின்புலங்கள் அரசியலா அல்லது வேறு ஏதாவது உலக குழுக்களினுடைய மோதலாக இருக்குமா என்றது கூட இதுவரைக்கும் தெரியாது. ஆனால் கைது செய்யப்படுகின்றவர்கள் கூட போலியான அடையாளங்களை பயன்படுத்துகிறார்கள். அதாவது இந்த கனிபுல்ல சஞ்சீவ படுகொலையில கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் பல்வேறு பெயர்கள்ல அடையாள அட்டைகளை பயன்படுத்தி இருக்கின்றார். ஆனாலும் இந்த இசாரா செவந்தி என்று கூட சொல்கிறார்கள். அவருடைய நிஜமான பெயர் இதுதானா என்பது கூட இதுவரைக்கும் யாருக்குமே தெரியாது. இவ்வாறான ஒரு பின்னணியில் தான் இந்த நாட்டினுடைய சுய பாதுகாப்பு என்பது ஒருத்தருக்கும் உறுதிப்படுத்த முடியாத ஒரு நிலையில் தான் இந்த நாட்டினுடைய நகர்வுகள் நகர்ந்து கொண்டிருக்கின்றன. எது எவ்வாறாக இருந்தாலும் இதனுடைய பின்னணி ஏதோ ஒரு காலகட்டத்தில் தெரிய வருகின்ற பொழுது அதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும்.